கொடைக்கானல், ஊட்டி இந்த ரெண்டு ஊருக்கும் நீங்க இப்ப போகணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க பாஸ் எடுத்துட்டு தான் போகணும். ஏன்னா ஒரு கோர்ட் இந்த ரூலிங்க கொடுத்திருக்குது. இப்ப கோவிட் கிடையாது, ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க? அதே நேரத்துல இந்தியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் வேவ் இருக்குது. அதுல இன்னைக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு இந்தியாவோட டாப் 10 ஹாட்டஸ்ட் சிட்டிஸ் எதுன்னு எடுத்து பார்த்தா அதுல மெஜாரிட்டி நம்ம தமிழ்நாட்டில இருந்து தான் இருந்துட்டு இருக்குது. 44 டிகிரி செல்சியஸ் நம்ம டச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த 44 டிகிரி செல்சியஸ்ங்கிறது இன்னைக்கு துபாயை விட நம்ம அதிகமான வெதர்ல இருந்துட்டு இருக்கோம். துபாயில பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே ஏர் கண்டிஷன், பஸ் ஸ்டாப் வரைக்கும் இருக்கிற ஊரை விட நம்ம ஊர் அதிகமான டெம்பரேச்சரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ ரெண்டு விஷயம் எனக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒன்னு, கொடைக்கானல் ஊட்டில என்ன பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு, எதுக்காக பாஸ் சொல்லிட்டு இருக்காங்க, அங்க ஒரு லாக்டவுன் போட்டாங்களா, அங்க யாரும் போக முடியாது, வெளியே வர முடியாதா, என்ன பிரச்சனை அங்க நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் ரிலேட்டட் டு ஹீட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு, ரெண்டாவது நம்ம ஊரோட நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்குது. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நம்ம மே மாசத்தோட ஸ்டார்டிங்ல தான் இருக்கோம். இன்னும் மொத்தம் மே மாசம் நம்ம தாக்கு பிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி தாக்கு பிடிக்கிறது, என்னென்ன விஷயங்கள் இப்போ கவர்மெண்ட் புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். பட் அது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட எஃபெக்ட்ஸ் இந்த வருஷம் மட்டும்தானா ஆர் இன் ஃபியூச்சர் கண்டினியூ ஆகுமா, இன்னும் வெயில் அதிகமாயிட்டே இருக்குங்கிறாங்களே, இந்த வருஷம் மழை எப்படி இருக்கும், எல்லா விஷயத்தையும் டீடைலா பார்க்க ஆரம்பிப்போம். எத்தனையோ விஷயம் உலகத்துல நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். பட் இன்னைக்கு வீடியோல நம்ம பேச போறது உங்களை என்னன்னு பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரையும் டைரக்டா அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், தேங்க்யூ ஸ்குவாட். நீங்க நிறைய பேர் இந்த டாபிக்கை பத்தி பேசுங்கன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் இதை எடுத்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நம்ம சேனலோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, இந்த ஒரு கம்யூனிகேஷன் தான். நானும் பேசுறது, நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல இன்டராக்ட் பண்றது, எந்த ஒரு நோட்டிபிகேஷன் இருந்தாலும் முதல்ல நீங்க பாக்குறது, இதெல்லாம் தான் நம்ம சேனலை முன்னாடி கொண்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். பட் நவ் இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானலை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவோம். ஊட்டியில சராசரியா எவ்வளவு வெஹிக்கிள்ஸ், அதாவது ஊட்டியில மொத்தம் வாழ்றதுக்கு எத்தனை பேருக்கு இடம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 20,000 டூரிஸ்ட்டை ஊட்டி ஹோல்டு பண்ண முடியுமா ஒரு நேரத்துக்கு, ஓகேவா, அட் அ கிவன் டைம், அங்க இருக்கிற லாட்ஜ், ஹோட்டல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு. இன்னைக்கு ஒரு நாளுக்கு சராசரியா உதகமண்டலத்துக்கு 20,000 வண்டி மட்டும் உள்ள என்டர் ஆகுதான். யோசிச்சு பாருங்க, 20,000 பேர் வாழக்கூடிய ஒரு பர்டிகுலர், அதாவது டூரிஸ்டா வந்தாங்கன்னா 20,000 பேருக்கு ஹோட்டலு, ஹோம் ஸ்டே, இந்த மாதிரி அகாமடேஷன், ஹால்ஸ் எல்லாம் வச்சு சேர்த்து பாத்தீங்கன்னா 20,000 பேர் ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஊர்ல 20,000 வண்டி மட்டுமே உள்ள என்டர் ஆயிட்டு இருக்குது ஊட்டியில. இதுல 11,500 கார்ஸ் டெய்லி என்டர் ஆயிட்டு இருக்குது, 1,300 வேன் என்டர் ஆயிட்டு இருக்குது, 600 பஸ்ன்னு சொல்றப்போ ஒரு பஸ்ல சராசரி 50-60 பேர் இருப்பாங்க. இது போக 6,500 டூ வீலர்ஸ், கோயம்புத்தூர்ல இருந்து டீ குடிக்க வேற நிறைய பேர் போயிட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இத்தனை பேர் நீலகிரிக்குள்ள டெய்லி 8 செக் பாயிண்ட் மூலியமா என்டர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கணக்கே 20,000 இருந்துட்டு இருக்கு. இது ஊட்டிக்கு மட்டும் கிடையாது. அடுத்து கொடைக்கானலுக்கு பாத்தீங்கன்னா சேம் சிச்சுவேஷன். இப்போ நம்ம சிஎம்ஏ கொடைக்கானல்ல இருக்காங்க. அது போக இந்த மதுரை, தேனி இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம், சவுத் தமிழ்நாடுல இருக்கிறவங்க எல்லாம் கொடைக்கானலுக்கு போகிறது ரொம்ப அதிகமாகி இருக்குது. ஊட்டிக்கு அங்க இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிற கூட்டமா இருக்கட்டும், கொடைக்கானலுமே கெப்பாசிட்டியை மீறி போயிட்டு இருக்குது. ஒண்ணுமே இல்லை, இப்போ உங்க கையில போன் இருந்துச்சுன்னா சும்மா சர்ச் பண்ணி பாருங்களேன், கொடைக்கானல் ஸ்டே அப்படின்னு போட்டீங்கன்னா மினிமம் பிரைஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அசால்ட்டா, கொஞ்சம் கூட கவலையே படாம 10,000 ரூபாய் அப்படின்னு போட்டுறாங்க. அதுவும் இந்த வீக்கெண்ட் வேற இருக்குல்ல, கண்ணமானிக்கு விலை போயிட்டு இருக்குது. அதுவும் அந்த சில பெரிய ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் ஒரு நாளுக்கு. நான் சொல்றேன், ஒரு நாளுக்கு 2 பேருக்கு ஒரு ரூம் 20,000 ரூபாய், 30,000 ரூபான்னு இந்த பெரிய ஹோட்டல்ல எல்லாம் போயிட்டு இருக்குது. இந்த தமாரால எவ்வளோ 33,754 ஒன்லி, பிளஸ் ஜிஎஸ்டி அந்த டாக்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சைடு ஸ்டே எல்லாம் காஸ்ட்லியா போயிட்டு இருக்குது. பிகாஸ் டிமாண்ட் பீக் அடிச்சிட்டு இருக்குது. இவ்வளவு டிமாண்ட் ஏன் கொடைக்கானல் ஊட்டிக்கு இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு இவ்வளோ வந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சம்மர் வெக்கேஷன், அது போக சம்மர் வரலாறு காணாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அது உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம சம்மர் இதை விட அதிகமாக பார்த்துருக்கோம். 2003 தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் சம்மர்ஸ். 2003 சொல்றப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்ச வருஷம் தான். திருத்தணியில 48.6 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகி இருக்குது. சென்னையில 2003 May 31 45 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆயிருக்குது. இந்த 40க்கு மேல நம்ம சொல்ற நம்பர்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா லிட்டரலா டெசர்ட் டெம்பரேச்சர் தான். ஸோ அதெல்லாம் அங்க அவ்வளோ சாதாரணமா நம்ம
அது எவ்வளோ நெருங்கி இருக்கும், 48, 45 நெருங்கி இருக்கும். டெசர்ட்ஸ்ல வந்து 50, 60 கிட்டலாம் போகும், அது வர பிரச்சனை. பட் தென் இட் இஸ் ஹாட், அதுல வந்து செகண்ட் தாட்ஸே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஃபேஸ் பண்ணிருக்கோம், அதாவது 2003 ஆல் டைம் ஹை எவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்றேன். இப்போ எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல வந்து இன்னைக்கு 44.7 டிகிரி செல்சியஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ ஹீட் வேவ். அது செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஹீட் வேவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டெம்பரேச்சரை விட ஒரு 3-4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஹீட் வேவ்னு சொல்லுவோம். கண்டினியூஸாக அப்படி டெய்லி அதிகமாகிட்டே இருக்குது. ரெகுலராக போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் வெதர் அதிகமாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னால், வெதர் வந்து அங்கே இருக்கிற நார்மல் டெம்பரேச்சரோட அதிகமாகுதுனால் நம்ம ஹீட் வேவ்னு சொல்லலாம். அது 44 கிட்ட போயிருக்குது. இங்கே சென்னையே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 40 பிரீச் பண்ணிடுச்சு சில இடத்துல. இன்னைக்கு சென்னை வந்து சிட்டி வந்து 40 டிகிரி செல்சியஸை பிரீச் பண்ணிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் தான் இருக்கிறதுலே அதிகமாக ஹீட்டாக இருக்குதுன்னு வேற ஒரு கொஸ்டின் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஹாட், அதில் செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஆனால் இதை விட மிகப்பெரிய சம்மர்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இந்த தடவை ஏன் இன்னும் ஃபீல் அதிகமாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. இதை பற்றி நம்ம டாபிக்லாம் பேசிட்டு இருக்கோம். ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க. இந்த அலர்ட் எல்லாம் வந்து நம்ம மழைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கோம், பட் சம்மருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் சம்திங் எல்ஸ் இஸ் தேர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து செகண்ட் தாட்ஸே கிடையாது. அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் நிலவரம் என்னன்னு சொல்லிடுறேன். இதுல வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் 10 சிட்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹீட் எது தாங்கிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ராயல்சீமா ஏரியால நண்டியால்ங்கிற ஊரு 46 டிகிரி செல்சியஸ். தெலுங்கானாவில் வந்து 45 டிகிரி செல்சியஸ் கிட்ட போயிட்டு இருக்குது. ஒடிஷா 45 டிகிரி செல்சியஸ், அந்த ஏரியாவில் இருக்கிற சில ஊர்கள். ஆந்திர பிரதேஷ், கோஸ்டல் ஆந்திரா, யமான் 44 டிகிரி செல்சியஸ். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ட்ரி கொடுக்குது. கரூர் வந்து 44 டிகிரி செல்சியஸ். வெள்ளூர் வந்து 43.6 டிகிரி செல்சியஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து வெள்ளூர் வந்து ஒரு 0.4 மிஸ் பண்ணிட்டாங்க. தர்மபுரி வந்து 42.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா இருக்குல்ல, இந்த கரூர், வெள்ளூர், தர்மபுரி, அந்த ஏரியா வந்து பிச்சுக்கிட்டு வெயில் இருந்துட்டு இருக்குது. இது போக மற்ற ஊர்லாம் இருக்குது. அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால், மோஸ்ட்லி இந்த கோஸ்டல் ஏரியா, இங்கே இடத்துல தான் வந்து பயங்கரமா வெயில் அடிச்சிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு வெயில் இந்த தடவை அடிச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் நினோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றோம். அது போக வந்து மழையுமே வந்து இந்த தடவை அதிகமாக இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லா நினான்னு சொல்லப்படுற இன்னொரு எஃபெக்ட்டுமே இருக்குது. இது ரெண்டுமே வந்து பசிபிக் கடல்ல ஏற்படக்கூடிய சில வெதர் ரீசன்ஸ்னால நடக்கக்கூடிய விஷயம். வாட்டர், டெம்பரேச்சர், வெதர் நம்ம சொல்லி முடிச்சிடலாம். பட் இது வந்து ஒரு சீசனல் விஷயம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக்காக வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் வருஷத்துக்கு மறுபடியும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். பட் எல் நினோவோட எஃபெக்ட் கூட வந்து பீக்ல இல்லை. 2003 நம்ம பார்த்த அளவுக்கு இப்போ டெம்பரேச்சர் இல்லை. ஆனாலும் இந்த தடவை நம்மளுக்கு அதிகமாக ஃபீல் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரமணன் சார் இருக்காங்கல்ல, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். லீவ் விடுறதுனா வந்து நியூஸ் பேப்பரில், நியூஸில் வந்து வெதர்மேன் மாதிரி வந்து பேசுவாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம 2003 நம்ம வீட்டில் இருந்த ஏசியை விட இப்போ நம்ம வீட்டில் ஏசி அதிகமாயிடுச்சு. 2003 வந்து நம்ம ஊரில் இருந்த மரங்களை விட இப்போ மரங்கள் கம்மியாயிடுச்சு. 2003 வந்து நம்ம இமீடியட்டாக அந்த டெம்பரேச்சர் ஜம்ப் ஏசியில இருந்துகிட்டு வெளியே போகிறப்ப ஃபேஸ் பண்ணுறதை விட நம்மளுக்கு இப்போ அதனால ஃபீல் அதிகமாக இருக்குது. எஸ், நம்ம வந்து இது சூடு தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு வரலாறு காணாத சூடு இது கிடையாது. ஏன்னா வந்து இதை விட சூடான வருஷங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசணும்னா அப்படிதான் இருந்திருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சரை பேர் பண்ற கெப்பாசிட்டி வந்து நம்ம முதல்ல இருந்ததை விட நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்க்கு அகாமடேட் ஆனதுனால இந்த டிஃபரன்ஸ் அதிகமாக தெரியுது. 2003 இதை விட அதிகமாக இருந்திருக்குதுங்கிறத வந்து அவரே மென்ஷன் பண்றாரு. அது போக ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் வேவ் வந்து இன்னும் வருங்கிறதுல வந்து செகண்ட் தாட்ஸே கிடையாது. இப்போ கூட IMD என்ன சொல்லி, இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 3-4 டேஸ்க்கு இன்னும் ஜாக்கிரதையா இருங்க, ஹீட் வேவ்ஸ் நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இன்னைக்கு பெங்களூர் வந்து சென்னையை விட அதிகமான டெம்பரேச்சர் வந்து சில இடத்துல காமிச்சிச்சு. பெங்களூர் வந்து சிவியர் ஹீட் வேவ் அலர்ட் அப்படின்னு வந்து பெங்களூருக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் நான் வந்து செக் பண்ணப்போ என் ஃபோனில் செக் பண்ணுறேன் சென்னை வெதர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஃபீல்ஸ் லைக் 52 டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறாங்க. 52 டிகிரி செல்சியஸ்லாம் லிட்டரலாக சஹாரா டெசர்ட்டுக்குள்ள நம்ம தனியாக இறக்கி விட்டால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி சென்னை ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் இஷ்யூ. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி வெயில் அடிக்கிறப்போ அதோட ரியாக்ஷனாக மழையுமே வந்து இந்த வருஷம் அதிகமாக இருக்குங்கிறதுல செகண்ட் தாட்ஸில். பட் அதுலேயும் ஒரு கேட்ச் இருக்குது. ரொம்ப மழை வந்தாலும் நம்ம ஊரில் வந்து வெள்ள பிரச்சனை வேற இருக்குது, அதையுமே நம்ம ஃபேஸ் பண்ணோம். பட் திஸ் இஸ் அ சைன், இந்த வருஷம் மழை அதிகமாக இருக்க போகுது. நார்மலாக இருக்கிறத விட இந்த வருஷம் மழை அதிகமாக இருக்கும்னு வந்து நம்மளுக்கு இப்பவுமே தெரியுது. ஆனால் வெயில் அதிகமாக இருக்குது. ரெண்டுமே வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் மோட்ல போயிட்டு இருக்குது. பட் இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி இதுலேருந்து நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருந்துகிட்டு நீங்கள் இந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியே வர்றதை அவாய்ட் பண்ணுங்க. லேபரர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த நேரம் வேலை பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் பந்தல் நிறைய இடத்துல வைக்கிறோம். ஆடு மாடு கூட வந்து கஷ்டப்படக்கூடாது. அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற யானெல்லாம் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து சாகுதுன்னா அங்கெல்லாம் வந்து தண்ணி அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. பட் இது வந்து நம்ம ஊரில் நிறைய எஃபர்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில அரசியல் கட்சி வந்து எல்லா இடத்துலையுமே ஃப்ரூட்ஸ் தண்ணி எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் வந்து இருக்கட்டும். பட் வெளிநாட்டில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சின்ன
ஸ்டடி எனக்கும் பண்ணணும்னு தோணுச்சு. அதுல நான் வாசிச்ச சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஏன்னா யூரோப்ல வந்து 2022 வந்து ஒரு ஹீட் வேவ் இருந்திருக்குது. அது வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஹீட் வேவ். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61,000 பேர் 61,000 பீப்புள் வந்து ஹீட் ரிலேட்டடா ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போனாங்க 2022ல. 30 மேல இருந்து 4th செப்டம்பர் வரைக்கும் யூரோப்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வெயில் அடிச்சிச்சு. ஓகேவா, ரொம்ப வருஷம்லாம் இல்ல, கோவிட் முடிஞ்ச 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்றேன். ஓகேவா, கோவிட் முடிஞ்ச 2 வருஷம், இப்போல இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு மோசமாயில. அப்போ பாத்தீங்கன்னா யூரோப்போட டெம்பரேச்சர் ஜெனரலா கோல்டா இருக்கும் நம்மளுக்கு தெரியும். போர்ட்டுகல் வந்து 47 டிகிரி செல்சியஸ்ல ரெக்கார்ட் பண்ணாங்க போர்ட்டுகல்ல. யூரோப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சராசரியா எந்த ஊர் வெதர் கேட்டீங்கனாலுமே வந்து 35க்கு மேல சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கே வந்து இது ரொம்ப சூடா இருக்குது, அவங்களுக்கு இன்னும் வந்து வாட்டி எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதான் 61,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி யூரோப்ல யூஎஸ்ல எல்லாம் வந்து ஜெனரலா ஹீட் வேவ்ஸ் வரப்போ கவர்மெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சில ஸ்டெப்ஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இடத்துல ஹைட்ரேஷன் ஸ்டேஷன்ஸ் வந்து உருவாக்கி வைப்பாங்க. அந்த சிட்டியோட கவர்மெண்ட் லோக்கல் முனிசிபாலிட்டிலாம் இருக்காங்கல்ல, நிறைய இடத்துல ஹைட்ரேஷன் ஸ்டேஷன் உருவாக்கி தண்ணி வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. இது நம்ம ஊர்லயுமே பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் ஆப் எல்லாம் இருக்குல்ல, சோ கவர்மெண்ட் வந்து இன்டர்நெட் மூலமா நிறைய கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவும் நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, மேபி நம்ம ஊர்லயும் ட்ரை பண்ணலாம். நீங்க ஏதாவது பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். எங்க காமன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, பார்க் நிறைய நேரம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க யூரோப்ல யூஎஸ்லாம். இதை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், கலெக்டர்ஸ், அரசியல்வாதிங்க நிறைய பேர் பார்ப்பீங்க, பீப்புள் இன் பவர். ஸோ நீங்கள் பார்க்குறப்போ பொலிட்டீஷியன்ஸ், மினிஸ்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ இது ஒரு சஜஷன். நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் யூஎஸ்ல வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை இன்னும் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. லைப்ரரி, இப்போ நம்ம ஊர்லேயே இருக்கிற மிகப்பெரிய லைப்ரரிஸ்லாம் ஏசி போட்ட லைப்ரரி தானே. ஸோ அந்த மாதிரி லைப்ரரிஸை வந்து 24 hours ஓப்பன் பண்ணி வைக்கிறது. பார்க் ஜென்ரலாக மற்ற இடத்துல இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும், பார்க்ஸ் ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் அது வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக பாதிக்கப்படுற மக்களுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரோட்ல வாழ்றவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக, எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியும். அடுத்து வந்து இந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைப்ரரி மாதிரி, ஹால்ஸ் மாதிரி இருக்கிறத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா ஓப்பன் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்சிடைஸ்டு ப்ரோக்ராம்ல வந்து நிறைய இடத்துல ஏர் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூரோப்ல யூஎஸ்லாம் ஏசியோட விலையை வந்து கவர்மெண்ட்டே மானியம்ல வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறது. நம்ம ஊர்ல வந்து அது பண்ண முடியுமான்னு தெரியல, பட் பண்ணா பயங்கரமா இருக்கும். அடுத்து வந்து பட் இட்ஸ் காஸ்ட்லி அஃபேர். இது ஜெனரலாக எலெக்ஷன் ப்ராமிஸ் மாதிரி டிவி கொடுக்குறோன்னு சொல்ற மாதிரி ஏசி கொடுக்குறோன்னு சொல்ற ஒரு விஷயம் தான். ஐ திங்க் அடுத்த எலெக்ஷனுக்கு அது சொல்லிடுவாங்க. மேபி அரசியல் கட்சிகள் இதை கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க, பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து நீங்க ஏசி கொடுப்போம்னு சொல்லுங்க, கண்டிப்பாக நிறைய பேர் ஓட் போடுவாங்க. தேவை இருக்குது உண்மையிலேயே, அதுக்காக சொல்றேன். எல்லாருமே சொல்லிக்கோங்க, எல்லா கட்சியும் சொல்லுங்க. அது ஏன்னா எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு அது போய் சேரும். எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் நிறைய இடத்துல வந்து ரெடி பண்ணி யூரோப் யூஎஸ்ல வச்சிருக்காங்க. அது நம்ம ஊர்லயே நடந்துட்டு இருக்குது. கம்யூனிட்டி செக்இன்ஸ் ஜென்ரலாவே வந்து இந்த கம்யூனிட்டி மாதிரி குரூப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களே அந்த ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற வயசான பாட்டி தாத்தா கிட்ட, அவர் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுல எல்லாம் வந்து தண்ணி ஒழுங்கா வந்துட்டு இருக்கான்னு பாக்குறது. ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹியூமன்ஸுக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு வந்து ஜென்ரலா இந்த கால்லலாம் வந்து மாடு ஆடெல்லாம் ரோட்ல இருக்கிற அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போகிறப்போ தார் ரொம்ப ஹீட்டாக இருக்கப்போ கால் வைக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஷூஸ் மாதிரிலாம் வந்து செஞ்சு மாட்டி விட்டுருக்காங்க. ஆனால் அது நம்ம ஊரில் மனுஷங்களுக்கு பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஊரில் நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஃபுட்வேர் இல்லாமல் நிறைய மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெயில் காலகட்டத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் சப்பல்ஸோ, ஒரு பேசிக் சப்பல், பேரகான் சப்பல் மாதிரி ஒரு எல்லாருக்குமே சப்பல் கொடுத்தோன்னா நிறைய பேர் வந்து இப்போ ரோட்ல வந்து நான் பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், சிக்னலில் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கப்போ காருக்குள்ள இருக்கிற நம்மளுக்கு அவ்வளோ வெயில், என்னடா இப்படி வெயில் இருக்குன்னு யோசிக்க தோணுது. அங்க வந்து ஒருத்தங்க நம்மளுக்கு விண்டோ கிளீன் பண்ணி விட்டு ஒரு மணி கேட்குறப்போ அவங்க அங்கே சப்பல் போடாமல் நின்றுட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்க, ரொம்ப வயசானவங்க, ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே நின்றுட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்குள்ள சப்பல் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம் இது அனிமல்ஸ்க்கு அங்கே பண்ணியிருக்காங்க. இது ஹியூமன்ஸ்க்கே இங்கே ஒரு தேவை இருக்குதுங்கிறத அட்ரஸ் பண்ணலாம். இது போக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கம்மியான விலைக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து கம்மியான விலைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் நடுவில் கூட 10 ரூபாய்க்குலாம் தண்ணி கேன் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து வாட்டர் கேன் அஃபோர்டபுள் ஆக்கிட்டோம்னாலுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் பேசிக்காக இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்காக நம்ம பேசின ஒரு விஷயம், எதுக்கு வந்து இந்த இ பாஸ் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ பேர் அங்கே இருக்கிறதுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் இத்தனை பேர் போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலே அங்கே போகிறவங்களாம் ஏன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது எத்தனை வண்டி போகுது, எத்தனை மணி வருதுன்னு கால்குலேட் பண்ணுறோம். பட் எத்தனை பேர் ஸ்டே பண்ணுறாங்க, ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே எங்கே ஃபெசிலிட்டி இருக்குது, இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இ பாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இ பாஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கிறத சொல்லணும். எப்போ அந்த வண்டி உள்ளே போகுதுன்னு சொல்லணும், எப்போ அந்த வண்டி வெளியே வருதுன்னு சொல்லணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வைக்கிறப்ப யார் இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அதாவது நேட்டிவ் ஊட்டி பீப்புளுக்கும் கொடைக்கானல் பீப்புளுக்கும் இந்த பிரச்சனை கிடையாது, வெளியூர்லேருந்து போகிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த டேட்டா வச்சுக்கிட்டு அந்த ரோட்ஸ் எல்லாம் இதை தாங்குமா,
அந்த ஊர் இதை தாங்குமா, இந்த கெப்பாசிட்டி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதா, நம்ம அடுத்த வருஷம் எப்படி பெட்டரா பிளான் பண்ணலாம், இவங்க ஒரு லிமிட் வைக்கணுமா, இதுக்கு மேல போகணுமா போகக்கூடாதா, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்றதுக்கு தான் இதை பண்றோம். இந்த டேட்டா வந்து முக்கியமான டேட்டா, எத்தனை பேர் உள்ள போறாங்க, எத்தனை பேர் வெளியே வராங்க, எப்போ போறாங்க, எப்போ வெளியே வராங்கிறத ஸ்டடி பண்றதுக்கு கலெக்ட் பண்றோம். அண்ட் எவ்ரி இயர்ஸ் கோயிங் டு கெட் ஹாட்டர் அண்ட் பீப்புள் ஆர் கோயிங் டு கோ மோர் டு கொடைக்கானல் அண்ட் ஊட்டிங்கிறதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஸோ இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஐஐடி மெட்ராஸ் அண்ட் ஐஐடி பெங்களூர்ல இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ண போறாங்க. அதை ஸ்டடி பண்ணி முடிச்சு அதுல இருந்துகிட்டு ஒரு டேட்டாவை வந்து கோர்ட்டு கிட்ட கொடுப்பாங்க. இதனாலதான் இதுதான் டேட்டா, மொத்தமா உள்ள போறவங்க வெளியே வர்றவங்க அவங்க ஸ்டே பண்றவங்க இத்தனை பேர் இருக்காங்க, பிரைசஸ் வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது, கம்மி ஆயிட்டு இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இவ்வளவு இருக்குது, இந்த டீடைல் எல்லாம் கொடுக்குறப்போ நெக்ஸ்ட் இயர் நம்ம பிளான் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். அப்புறம் அந்த ரோடு வந்து எவ்வளவு தாங்கும், ஒரு அளவுக்கு மேல ரோட்ல வந்து வண்டி ஓடிட்டு இருந்தா ரோடும் தாங்காது கரெக்டா. ஏன்னா அந்த ரோடு வந்து கெட்டப்படுறது ஒரு பர்டிகுலர் 1000 ஆஃப் பீப்புளுக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள லட்சக்கணக்கான பேர் போறப்ப அந்த ரோடு எவ்வளவு தாங்கும், மலை வந்து சேஃபா இருக்குமா, ஓவரால் மவுண்டெயின்ல வந்து நம்ம போயிட்டு வர அந்த ஏரியாலாம் சேஃபா இருக்குமா, உள்ளுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி தண்ணி போதுமான அளவுக்கு இருக்கா, குடிக்கிறதுக்கு தண்ணி எப்படி எத்தனை பேருக்கு கிடைக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து கோர்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டடி எடுக்கிறாங்க. ஸோ யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், யாருக்கா இருந்தாலும் கிடைக்கும், ஆனா சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இ-பாஸ். அதுவும் லோக்கல் பீப்புளுக்கு கிடையாது, வெளியூர்ல இருந்து போறவங்களுக்கு மட்டும் தாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் இருக்காங்களே, ஸோ நீலகிரியா இருக்கட்டும், இந்த சைடு கொடைக்கானலா இருக்கட்டும், அங்க இருக்கிற மக்களோட ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ல வந்து விலை ஏற்றி வச்சு விற்கிறத விடுங்க, அது போக நிறைய பேர் வந்து வீடையே வந்து ஹோம் ஸ்டே மாதிரி மாற்றி பெர்மிஷன்லாம் அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட வாங்கணும். நீங்கள் வந்து இன்னொருத்தங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அதுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஒன்று சார்ஜ் பண்ணி அவங்களை ஸ்டே பண்ண வைக்கிறீங்கன்னா, ஆனால் அந்த மாதிரி சார்ஜஸ்லாம் போடாமல் இஷ்டத்துக்கு நிறைய பேர் மாற்றி வைக்கிறாங்க. இது வந்து லோக்கல் பிஸ்னஸையும் அஃபெக்ட் பண்ணும். உண்மையிலே ஹோட்டல் கட்டி வச்சிருப்பான் தெரியுமா, அவனை அஃபெக்ட் பண்ணி இவன் கம்மியான விலை கொடுத்துருவான், இவனுக்கு இதுதான் சீசன், இப்போ தான் சம்பாதிக்க முடியும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சீசனான ஏரியா. பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக கூட்டம் இருக்குது. நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக என்ன சம்பாதிக்கிறோங்கிறது வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாசத்துல சம்பாதிச்சு முடிச்சிருவாங்க. மீதி இருக்கிற மாசம்லாம் காலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீசனலாக பிஸ்னஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் ஸ்டேஸ்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் வந்து பர்மிஷன் வாங்காமல் நிறைய ஸ்டேஸை உருவாக்குறாங்கிறதுலாம் அவங்களோட கம்ப்ளைண்டாக இருக்குது. ஓவரால் திஸ் இஸ் த ப்ராப்ளம் அண்ட் இதை அட்ரெஸ் பண்ணுறது இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இ-பாஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. லெட்ஸ் see how things go. பட் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹீட் வேவ் அதெல்லாம் நம்ம பேசினாலும் ரமணன் சார் சொன்னது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்மளோட வாழ்க்கை முறை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, நம்மளுக்கு திடீர்னு வெயில் அதிகமாக இருக்குது, அடுத்த வருஷம் என்ன இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம், நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு செடி நட்டு வைப்போம். அது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா நம்மளுக்கு தோணுது, ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனே இல்லை, இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது எல்லாரும் தான் வைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தோணலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு செடி வச்சிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அது ஒரு மரமாக இருக்கிறப்போ உங்களுக்கே 10 வருஷம் கழிச்சு உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்ச் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லலாம், நான் வந்து ஒரு செடியை, நான் இந்த மரத்தை வச்சது நான் சொல்ல, செடியில் மரமாக அது மாறி இருக்கும். கரெக்டாக அது யாருக்கும் நிழல் கொடுக்க போகிறதில்ல, உங்கள் வீட்டுக்கிட்ட வைங்க, உங்கள் வீட்டுக்கு தான் நிழல் கொடுக்கும். நீங்களே இதை நான் கூட உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது நிழல் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணுவோம். தமிழ்நாட்டில் 6 கோடி பேர்ல இருந்து 10 கோடி பேர் வரைக்குமே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வந்து ரொம்ப பெரிய நம்பர், 8 கோடி பேர் வரைக்கும் இருக்காங்க. இத்தனை பேர்ல ஒவ்வொருத்தங்களும் ஒரு செடி வச்சோம்னா, உங்க வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 செடி வைங்களேன். ரெகுலரா முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, இல்லை நல்லா தண்ணி கூட இல்லாமல் வளரக்கூடிய மரங்களாக வச்சிங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சை உருவாக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச இந்த ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வைப்போம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒரு சின்ன கன்சர்ன் தான். எனக்கு உங்கள் மேலே ஒரு கன்சர்ன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மேலேயும் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் கண்டிப்பாக ஒரு கன்சர்ன் இருக்கும். இதை போய் வெயில் இருக்கிறா பார்த்துட்டு சொன்னால் கிரிஞ்சாக இருக்கும்னு தோணும். இந்த வீடியோ ஃபார் பண்ணி விடுங்க, அவங்களே பார்த்து புரிஞ்சுப்பாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. இட்ஸ் அ ஷோ ஆஃப் கைண்ட்னஸ் அண்ட் லவ் தானே, வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா MG ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவினாலும் சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் MGs.